கமலஹாசன் தி வேர்ல்ட் லெஜெண்டரி அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை. உலக நாயகன் அப்படின்னு சும்மா சொல்லலை. ஏன்னா அவருடைய திரைப்படங்கள் அவ்வளவும் உலக சினிமாவையே காட்டுற விதத்தில் இருக்கும். அவருடைய மருதநாயகம் அப்படிங்கிற திரைப்படம் சரித்திர பின்னணியை கொண்டதாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே டவுட் வரும். ஏன்னா அந்த படத்துடைய அவருடைய கெட்டப்பு அண்ட் படத்துடைய பேர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு சரித்திர பின்னணி இருக்கும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. இருந்தாலும் அந்த முயற்சி இன்னமும் அவர் கையில் வச்சுட்டு தான் இருக்காரு, இன்னமும் கைவிடலை. அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக இப்போ நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. தொடர்ந்து 3 படங்கள் கமலஹாசனுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கு. விஸ்வரூபம் 2, பாபநாசம், அதுக்கப்புறம் உத்தம வில்லன், இந்த மாதிரியான படங்கள்லாம் கையில் வச்சுட்டு இருக்காரு. இவ்வளவு படங்கள் கையில் வச்சுட்டு இருந்தாலும் தன்னுடைய அடுத்த படத்தை பற்றி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் திப்பு சுல்தான். ஆமாங்க, திரும்பவும் ஒரு சரித்திர பின்னணியை கொண்ட ஒரு கதையை தான் எடுத்து தானே இயக்கி தானே தயாரிக்கவும் போறாரு. கமல் அப்படின்னு சொன்னாலே யாருமே எடுக்க முயற்சி பண்ணாத இல்லை தயங்குற ஒரு விஷயத்தை தான் எடுத்து பண்ணுவார். திப்பு சுல்தான் பற்றி ஹிஸ்ட்ரியில் நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட திப்பு சுல்தானுடைய கதையை இவர் எப்படி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் நிறையவே இருக்குது. இந்த படத்துடைய பெரும்பாலான படப்பிடிப்பு ஆஸ்திரேலியாவில் தான் நடத்த போகிறாராம். அதுக்காக லொக்கேஷன் பார்க்கறதுக்காக ஆஸ்திரேலியா போயிருக்காரு கமலஹாசன்.